Hello, viewers. Welcome to T Stack. நம்ம இந்த வீடியோல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நம்ம ஒரு லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டிசிஷன்ஸ் நம்ம வைக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா அந்த சர்டன் டிசிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல காமனா யூஸ் பண்ற ஒரு விஷயம் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப். ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஸோ சிமிலர் அதே தான் நம்ம கோலையும் நம்ம இருக்கு. அதே தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு யூசர் மேஜரா ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் எழுத போறேன். ஓகேங்களா? ஒரு யூசர் மேஜரா இருக்காரா அப்படிங்கிற லாஜிக்க நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? அந்த யூசருக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா, அந்த யூசர வந்து மேஜரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த விஷயத்துக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஃபங்ஷனுக்கோட சின்டாக்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐகார்ட்ல நான் லிங்க் குடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்ப ஃபங்க்ங்கிற கீவர்ட் குடுக்க போறேன். அந்த ஃபங்ஷனுக்கு உண்டான நம்ம சின்டாக்ஸ் வந்து எழுதணும். ஓகேங்களா? அந்த சின்டாக்ஸ் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப ஃபங்ஷனோட நேம் செட் பண்ண போறோம். இஸ் மேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் நேம் குடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபங்ஷன் நேம் குடுத்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஒரு ஃபங்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு லாஜிக் செட் பண்ண போறேன். அது யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இஃப் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இஃப் ஓகேங்களா? இஃப்ன்னு போட்டு ஒரு கீவேர்ட் போட்டு இந்த இடத்துக்குள்ள நம்மளோட கண்டிஷன் குடுக்க போறோம் நம்ம. இப்ப இந்த இடத்துல நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு ஸ்ட்ரிங் அந்த இடத்துல கண்டிஷன் நான் குடுக்க போறேன். ஓகேங்களா? இப்போ இஃப் வந்து எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஆ ஓகே. ஏஜ் ஓகேங்களா? நம்ம வந்து ஏஜ் வச்சு தான் நம்ம மெஜாரிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஒரு மேஜரா என்னங்கிறது. இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 17 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த ஏஜ் வந்து 17 வயதுக்கு மேல அந்த யூசரோட ஏஜ் 17 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னாலே 18 வயசு ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லன்னா நம்ம வந்து இதே மாரியும் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 18ன்னு வச்சுக்கலாம். கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டூ 18 அப்படின்னா, ஓகே. அந்த யூசருக்கு 18 வயசுக்கு மேல ஆயிருச்சு. 18ம் போயிட்டு இருந்தாலும் மேஜர் தான். 18 வயசு மேல ஆனாலும் மேஜர் தான். அப்படிங்கிற மாரி இந்த ஸ்டேட்மென்ட்குள்ள எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த மாரி இருக்க பட்சத்துக்கு நான் என்ன பண்ண சொல்ல போறேன்? பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே. ஹி இஸ் மேஜர். இஸ் மேஜர். ஓகே. இப்போ அந்த ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டாச்சு. இப்போ அவர் மேஜரா இல்லாத பட்சத்துக்கு 18 வயசுக்கு மேல இருந்தா மேஜர். 18 வயசுக்குள்ள இல்லன்னா நான் அதுக்கு என்ன யூஸ் பண்ண போற கீவேர்ட் தான் எல்ஸ். ஓகேங்களா? இப்ப எல்ஸ் அதுக்குள்ள வந்துட்டு அவரு மேஜர் இல்லன்னா, ஹி வேண்டாம். நாட் மேஜர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளா ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். நான் குடுக்குற கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா, இந்த கர்லி பிரேஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகணும். நான் குடுக்குற கண்டிஷன் மேட்ச் ஆகலன்னா, என்னவாக இருந்தாலும் நேரடியா அந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லி நான் கண்டிஷன் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏன் இது ஏஜ்ல எரர் அடிக்குதுன்னா, இந்த ஃபங்ஷன் அந்த ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் நம்ம செட்டே பண்ணல. ஒரு லோக்கல் வேரியபிளா இருக்கணும். இல்ல நம்ம பாராமீட்டர்ல வச்சிருக்கணும். சரிங்களா? ஆனா இந்த சினாரியோல நம்ம வந்து ஏஜ அவுட் சைட் வேர்ல்ட்ல தான் நம்ம வாங்க போறோம். ஏன்னா யூசரோட ஏஜ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஏஜ் இருக்கும். அதனால அந்த ஏஜ் அவுட் சைட் வேர்ல்ட்ல இருந்து வாங்கி நம்ம அந்த ஃபங்ஷனுக்குள்ள வேலிடேட் பண்ண போறோம். நான் அதுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம ஏஜ்ங்கிற ஒரு பாராமீட்டர் செட் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த பாராமீட்டருக்கு வந்து ஒரு டேட்டா டைப் செட் பண்ண போறோம். அந்த ஆர்குமென்ட்க்கு டேட்டா டைப் செட் பண்ண போறோம். ஏஜ் என்ன ஆர்குமென்ட் என்ன டேட்டா டைப்ல வரும்? இன்டிஜர்ல வரும். நான் இன்ட்ன்னு குடுத்துருக்கேன். சோ இப்போ நம்ம அந்த ஃபங்ஷன இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இத செக் பண்ணி பார்க்க போறேன். இப்போ ஒரு யூசர் இருக்காரு. அந்த யூசருக்கு வந்து 25 வயசு ஆகுது. ஓகேங்களா? இப்போ யூசர் 1 ஏஜ். யூசர் 1 ஏஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். 25 இப்போ ஒரு மேஜரா அப்படின்னு செக் பண்ண போறேன். ஓகேங்களா? மேஜரான்னு செக் பண்றதுக்கு யூசர் 1 ஓட ஏஜ நான் உள்ள பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் அத ரன் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, ம் ரன் பண்ணும்போது ஹி இஸ் மேஜர்ன்னு வரும். ரன் பண்றது கீவேர்ட் தெரியும். கோ, ரன் எந்த ஃபைல் நம்ம வந்து ரன் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம் நம்ம குடுக்கணும். கோ ரன் மெயின் டாட் கோ. நான் வச்சிருக்க ஃபைல் வந்து மெயின் டாட் கோ. ஸோ அதனால மெயின் டாட் கோ குடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ட்ரிகர் பண்றேன். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த பையன் வந்து மேஜரா, மேஜர் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ மீன்வைல் ஆ ப்ராசஸ் ஆக லேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. வந்துருச்சு. இஸ் மேஜர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவர் வந்து மேஜர் ஆயிட்டாரு. தலைவனும், தலைவியும் அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க? மேஜர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சில டயத்துல வந்து அந்த
கண்டிஷன் மீட் ஆகும்போது லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க நான் என்ன பண்ணியிருந்தேன், சிம்பிளா வந்து லாக் பண்ணிட்டேன். ஆனா, அவுட் சைட் த வேர்ல்ட்ல நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா தேவைப்படும். அவர் மேஜர் ஆயிட்டாரா, ஆகலையா? அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ, அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஸோ, ஒரு டேட்டா உள்ள ப்ராசஸ் பண்ணி அவுட் சைட் த வேர்ல்டு கொண்டு வரணும்னா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறேன். ட்ரூவா இருந்தா அவர் மேஜர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஃபால்ஸா இருந்தா மேஜர் கிடையாது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து இஸ் மேஜர். இப்போ பூலியன் வேல்யூக்கு என்ன டேட்டா டைப்? பூலுங்கிறது தான் டேட்டா டைப். ஓகேங்களா? நம்ம இப்ப இங்க வச்சாச்சு. ஆனா இங்க ஒரு எரர் வரும். ஏன்னா, நம்ம இங்க ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயமே. இப்போ அந்த யூசரோட ஏஜ் 18 வயசுக்கு மேல ஆச்சு அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரிட்டர்ன் பண்ணிருப்பா ட்ரூ அப்படின்னு. ஓகேங்களா? அந்த பையன் 18 வயசுக்கு மேல ஆகல அப்படின்னா, ரிட்டர்ன் பண்ணிரு ஃபால்ஸ்ன்னு. ஓகே. இப்போ இது அடிஷனலா இப்ப இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணுது? ஒரு டேட்டா டைப்ப ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு டேட்டாவ ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த டேட்டாவ வச்சு நீங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஸ் யூசுவலா வந்து என்ன பண்ண போறோம்னா, அவர் மேஜரா அப்படின்னு சொல்லி நான் இங்க ஒரு இங்க ஒரு ஸ்மால் லைஸ் ஆரம்பிக்கிறேன். இஸ் மேஜர். ஓகே. இப்போ இந்த இஸ் மேஜர்ங்கிறது என்னன்னா, ஒரு பூலியன் வேல்யூ கன்டெயின் பண்ணியிருக்கும். அது எங்கருந்து வரும்? இந்த இஸ் மேஜர் ஃபங்ஷன். இந்த கேப்பிட்டல் ஐல ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இஸ் மேஜர்ங்கிற ஃபங்ஷன் இந்த இத வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் இங்க செக் பண்றேன். பார்க்கும்போது எஸ். வேர்ல இஸ் மேஜர்ங்கிறது ஒரு பூலியன் வேல்யூவா இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து இத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நேரடியா இங்கேயே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். மேஜர்ட். ஓகே. நான் இப்ப இங்க இது பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? சேவ் பண்றேன், ரன் பண்றேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து மேஜர்ங்கிற ஒரு பிரிண்ட் மட்டும் நடந்துச்சு. இப்ப அது கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்து ட்ரூங்கிற வேல்யூ வந்திருக்கு. இப்போ இத வச்சு நம்ம ஃபர்தரா எதுவும் ப்ராசஸ் பண்றதுனா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ, இப்ப இந்த இடத்துல கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ங்கிறது எந்த இத வச்சு நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம்? இஃப், எல்ஸ் வச்சு நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் அச்சீவ் பண்ணலாம். இது போக இன்னொன்னு இருக்கு எல்ஸ். அதையும் நம்ம பார்ப்போம். சோ, காமனா யூஸ் பண்றது இந்த பேட்டர்ன் தான். ஓகேங்களா? சோ, இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுவோம்? என்ன மாரி சினாரியோ யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் இப்போ இன்னொரு ஒரு ஸ்டேட்மென்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொரு ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஆ கெட் ரேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன். ஓகேங்களா? கெட் ரேங்க். ஓகேங்களா? ரேங்க்ன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். இப்ப அந்த ரேங்க்ங்கிற ஃபங்ஷன்ல என்ன மாரி ரெக்வயர் நான் பண்ண போறேன்னா, ஓகே தலைவர் வந்து அந்த தலைவனோ, தலைவியோ 90க்கு மேல எடுத்தாங்க அப்படின்னா, வெரி குட். ஓகேங்களா? ஓகே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 50க்கு மேல எடுத்திருக்காங்க. ஆனா 90க்குள்ள இருக்கு. 50க்கு மேல எடுத்திருக்காங்க. அண்ட் 90க்கு உள்ள இருக்கு. 90க்கு உள்ள இருக்கு. அப்படி இருக்க சினாரியோல குட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இப்போ 50 கம்மியா எடுத்திருக்காங்க. 40ல இருந்து 40க்கு மேல எடுத்திருக்காங்க. 40ல இருக்கணும், 40க்கு மேல இருக்கணும். அதே நேரத்துக்கு 50க்கு உட்பட்டு இருக்கு. அண்ட் 50க்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னா, பாஸ்ன்னு மட்டும் சொல்லுவோம். பாஸ் பாவே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே இது 40 கம்மியா எடுத்திருக்காங்க. 39 மார்க் எடுக்கால இந்த பையன் என்ன அர்த்தம்? அந்த பையனோ பொண்ணோ ஃபெயில்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ லெஸ் தென் 40னா ஃபெயில்ன்னு வரணும். ஸோ இதுதான் நம்ம ரெக்வயர்மென்ட். இந்த ரெக்வயர்மென்ட் ஏத்தாப்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபங்ஷன் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் சைட் த வேர்ல்ட்ன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும்? மார்க் வாங்கணும். ஓகேங்களா? மார்க் வாங்குறதுக்கு நான் மார்க்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பாராம்ஸ். இப்போ அதுக்கூட டைப் என்னது? இன்ட். ஓகே. இப்ப ஏன்னா மார்க் வந்து இன்ட் டைப்ல தான் வரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் சினாரியோ இஃப் ஓகேங்களா? இஃப் அந்த ஸ்டூடண்ட் லெஸ்ஸர் தென் அந்த ஸ்டூடண்டோட மார்க் அந்த மார்க் லெஸ்ஸர் தென் 40 இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிரணும்? தலைவன் வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப்பும், எல்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஃபால்ஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் பிளாக்குக்குள்ள வந்துருச்சு. ஆனா இங்க எல்ஸ் இஃப்ல அப்படி கிடையாது. நம்ம இப்ப எல்ஸ் இஃப் தான் பார்க்க போறோம். ஆனா எல்ஸ் இஃப்ல அப்படி கிடையாது. எல்ஸ் இஃப்ல வந்து என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் போய் பார்க்கும். அது ஒர்க் ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போய் பார்க்கும். அதே மாரி இப்ப நம்ம இங்க எழுத போறோம். எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப்ல நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஓகே. எல்ஸ் இஃப் மார்க் மார்க் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 40. ஓகேங்களா? அண்ட் மார்க் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? 50க்கு அதாவது 40ல இருந்து 49க்கு உள்ள இருந்தா, தலைவன் வந்து என்ன அர்த்தம்னா, பாஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். பாஸ். ஓகே. தம்பி பாஸ் ஆயிட்டாரு. அவ்வளோதான். பாஸ் ஆயிட்டாரு. வாழ்த்து பெருசா பாராட்டுற மாரி ஒரு விஷயம் கிடையாதுங்க. அப்படிங்கிற மாரி கன்சிடர் பண்ணிப்போம் நம்ம இப்போ. ஓகேவா? இப்போ
இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. என்னது? பாஸ்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்ன இருக்கு? குட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. குட்ங்கிறதுக்கு என்ன வேணும்? இன் கேஸ் அந்த தம்பி வந்து 50க்கு மேல எடுத்திருக்காரு. 50ல இருந்து 50க்கு மேல எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அது 90க்கு உள்ள இருக்கு. 90க்கு உள்ளனா 89 அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன வரும்னா குட்ன்னு சொல்லணும். அப்ப நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம்? இங்க ஒரு எல்ஸ் இஃப் பிளாக் போட போறோம். எல்ஸ் இஃப் அந்த இடத்துல மார்க் ஓகேங்களா? கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 50. 50 வந்தாலும் சரி, 50க்கு மேல வந்தாலும் சரி, அது 90க்கு உள்ள இருக்கணும். அண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 2 கண்டிஷன் இருக்கு. ஒரே ஒரு கண்டிஷன் கிடையாது. 2 கண்டிஷன். 2 கண்டிஷனும் அட் அ டயத்துல எக்ஸிக்யூட் ஆகணும்னா, நம்ம அண்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆ இந்த ஆப்பரேட்டர்ஸ் பத்தியும் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். ஃபர்தர் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்டுன்னு போடும்போது 2மே நடக்கணும் அப்படிங்கிற மாரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். 50 மார்க்குக்கு மேல இருக்கணும். அதே நேரத்துக்கு தம்பியோ, தங்கச்சியோ 90 மார்க்குக்கு உள்ளவும் இருக்கணும். ஓகேங்களா? உள்ளவும் இருக்காங்க. மார்க்கு லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 90க்கு உள்ள இருக்காங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, குட் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சரி. இப்போ 3 விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? கவர் பண்ணிட்டோம். கடைசியா இருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது? வெரி குட். 90க்கு மேல வந்துட்டாலே, தம்பி வந்து வெரி குட்பா அப்படிங்கிற மாரி சொல்ட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து மினிமலா எல்லா கேஸஸையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேல கவர் பண்றது கேஸே கிடையாது. அப்போ திருப்பி நம்ம வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈஸ் ஈக்குவல் டூ 19 சொல்லி போடணுமா? கிடையாது. அத தவிர்த்து என்ன வேல்யூ வந்தாலும் நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள தான் வரும். ஓகேங்களா? அப்போ இருக்க பட்சத்துக்கு என்ன நம்ம குடுக்க போறோம்? வந்துச்சுன்னா, வெரி குட் நம்ம குடுக்க போறோம். வெரி குட். ஓகே. ஸோ நம்ம இந்த ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்தாப்ல நம்ம ஒரு ஃபங்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்ஷன நான் என்ன பண்றேன்? இன்வோக் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே. கொஞ்சம் மேஜர் இதெல்லாம் பாட்டு போடுங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஒரு மார்க் எடுக்கிறேன். மார்க் 1. மார்க் 1 வந்து எவ்வளவு? 100 மார்க்ஸ் ஓகேங்களா? மார்க் 2 90 மார்க். மார்க் 3 89 மார்க். மார்க் 4 40 மார்க். மார்க் 5 39 மார்க். மார்க் 6 அப்படி மொத்தம் வாங்கிருக்காங்க பாவம் 10 மார்க் இருக்கும். ஓகே. சோ இப்போ நான் வந்து ஒரு 10 மார்க் டிக்ளேர் பண்ணிருக்கேன். 10 மார்க் இல்ல 6 மார்க் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த 6 மார்க்கையும் நம்ம என்ன பண்ண போறோம்? மார்க்க செக் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? கெட் ரேங்க். சும்மா கெட் ரேங்க்னு சொல்லி போட்டுருக்கேன். இத என்ன பண்றேன்? ஓகே. மார்க் 1 ஓகே. ஓகே. 2 3 4 5 6 ஓகே. நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு 6 விதமான மார்க் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறதுக்காக உங்களுக்கு 6 விதமான மார்க் வாங்கியிருக்கேன். 6 விதமான மார்க்கையுமே இந்த ரேங்க் கெட் ரேங்க்குள்ள வந்து நான் என்ன குடுக்குறேன்? பாஸ் பண்றேன். 1, 2, 3, 4, 5லருந்து 6 வரைக்கும் நான் குடுத்துட்டேன். இப்போ நான் அத பிரிண்ட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஓகே. ஓகே. சரி. எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இங்க வரும். ஓகே. இப்போ ட்ரூ இதோட இது 2யும் நீங்க குழப்பிக்க வேண்டாம். வேணா நான் ஒண்ணு பண்றேன். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஷியேஷன்க்காக இதோட அந்த இது முடிஞ்சு அடுத்தது அப்படின்ட்டு ஓகே. இப்போ அந்த இதுக்கு அடுத்து வரதான் நம்மளுக்கு வேண்டியது. சரி. இப்போ அந்த பையன் 100 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கான். சரிங்களா? அப்புட்னா என்னது? வெரி குட். ஓகேங்களா? சோ அதனால கரெக்ட்டா பாருங்க வெரி குட் பிரிண்ட் ஆயிருச்சு. அடுத்து அந்த பையன் வந்து 90 மார்க் அந்த பையனோ பொண்ணோ 90 மார்க் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துக்கு அதுவும் வெரி குட் தான். ஏன்னா நம்ம ரெக்யர்மென்ட் படி 90ல இருந்து எடுத்துட்டாலே 90க்கு மேல ஓகே. இது என்ன வச்சுக்கலாம் நம்மோ? அதுக்கு ஏத்தாப்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். வேணா அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? 90க்கு மேல 90ல இருந்து 90க்கு மேல எடுத்தாங்கனாலே வெரி குட். ஓகேங்களா? அப்ப அதுவும் வெரி குட்ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 89 எடுத்தாங்கன்னா, குட் தான். ஏன்னா, அது 90க்கு கம்மியா தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கரெக்ட்டா குட்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து 4வது மார்க் என்ன? 40. 4வது மார்க் வந்து 40. 40 பட்சத்துக்கு பாஸ் தான்பா. அவர் என்னது? பாஸ் தான். ஓகேங்களா? 39 எடுத்தா கூட ஃபெயில். சரிங்களா? 39 கம்மியா எடுத்தாலும் ஃபெயில் தான். ஸோ, இந்த மாரி ஒரு சில டிசிஷன்ஸ்க்கு இந்த மாரினா, இந்த மாரி தான்ப்பா அப்படின்னு ஒரு சில டிசிஷன்ஸ நம்ம வந்து எடுக்கிற மாரி இருக்கும். அதுக்காக நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இந்த வீடியோ அவ்வளதான். ஸோ, உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய் பாய்.